بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானவர்களின் உலகம் என்ற தொடர் வகுப்பின் 3வது வகுப்பு. நாம் சென்ற வகுப்பில் இறுதியாக பார்த்த விடயங்கள் மலக்குகளை பற்றிய நம்பிக்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அந்த தொடரில் வானவர்கள் மலக்குகளுடைய அந்த உயரிய பண்புகள், அவர்களிடம் காணப்படுகின்ற முன்மாதிரி மிக்க அம்சங்கள், அவற்றை ஒரு முஃமின் தனது வாழ்விலும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ராவுடைய 31, 32 ஆகிய வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனைத்து பெயர்களை, ஒவ்வொரு பெயரையும் கற்றுக் கொடுத்து அதன் பிறகு அதை மலக்குகளுக்கு எடுத்து காண்பிக்குமாறு சொல்கிறான். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா வானவர்களிடம் அந்த பெயர்களை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பதில் காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அவர்களுடைய பதில் சுப்ஹானக், நீ தூய்மையானவன், நீ எமக்கு எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறொரு இல்ம் நம்மிடம் இல்லை, வேறொரு ஞானம் நம்மிடம் இல்லை. நிச்சயமாக நீ யாவற்றையும் அறிந்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கிறாய் என்று மிகவும் பணிவோடும் அடக்கத்தோடும் பதில் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்போ மலக்குகளிடம் சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ ஒரு உயரிய ஒரு பண்பு, எவ்வளோ ஒரு பணிவு, அடக்கத்தோடு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள். அதில் முதலாவது சுப்ஹானக், நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன் என்று சொல்கிறார்கள். லா இல்ம லனா, எம்மிடம் இல்ம் ஞானம் இல்லை, இல்லா மா அல்லம்தனா, நீ எவற்றை எமக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர, நிச்சயமாக நீ ஞானம் மிக்கவனாக யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய். என் அருமை சகோதரர்களை, இன்று ஒருவருக்கு சாதாரணமாக ஒரு இல்ம் கிடைக்கின்ற போது அத்தோடு சேர்த்து கர்வமும் ஆணவமும் கூடிவிடுவதை பார்க்கிறோம். தன்னை விட ஒரு அறிஞர் இல்லை, தன்னை விட ஒரு அறிவாளி இல்லை என்று பிறரை மட்டம் தட்டுகின்ற நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், மலக்குகள் அந்த ரப்புக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள்.
அவர்கள் எவ்வளவு அடக்கத்தோடும் பணிவோடும் பதில் சொன்னார்கள் என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். இப்போ பணிவென்ற அந்த உயரிய பண்பு ஒவ்வொரு மூமினிடம் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு பண்பாக அந்த பண்பு இருக்கிறது. மலக்குகளுடைய அந்த நம்பிக்கை என்ற அந்த பகுதியிலே நாம் மலக்குகளின் பெயர்கள், வானவர்களின் பெயர்களை பற்றி நாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்திருக்கக்கூடிய அந்த பெயர்களை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்ராவுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 97, 98 ஆகிய வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்கிறான், அதாவது குல்மன் கான அதுவல் லிஜிப்ரீல் ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذனில்லாஹி முஸத்திகன் லிமா பைன யதைஹி வஹுதன் வபுஷ்ரா லில் முஃமினீன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அதாவது ஜிப்ரீலுக்கு எதிரிகளாக இருப்பவர்கள் யார்? யார் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? அவர்கள்தான் அல்லாஹுடைய அனுமதியோடு இறை செய்தியை உமது உள்ளத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக, அந்த செய்தியை கொண்டு வந்து அல்லாஹுடைய அனுமதியோடு சேர்ப்பவராக அவர்தான் இருக்கிறார். முன்னுள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக, மூமின்களுக்கு வழிகாட்டியாக, நன்மாராயமாக இருக்கக்கூடிய அந்த செய்திகளை அல்லாஹுடைய அனுமதியோடு உள்ளத்தில் கொண்டு வந்து அதை பதிவு செய்பவர், அதை கொண்டு வந்து சேர்ப்பவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவரையா இவர்கள் எதிரிகளாக பார்க்கிறார்கள்? அந்த யூதர்கள், அந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்றான், மன் கான அதுவல் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகால். அதாவது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீலுக்கும் மீகாலுக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மலக்குகள் என்று சொன்னாலே அவர்கள் வந்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவருடைய இருவருடைய பெயரையும் மறுபடியும் எப்படி சொல்கிறான்? சிலாகித்து சொல்கிறான். ஜிப்ரீலுக்கும் மீகாலுக்கும் யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு, நிராகரிப்பாளர்களுக்கு எதிரி என்று குறிப்பிடுகிறான். அப்போ எனவே இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஜிப்ரீல் அதே போன்று மீகால் என்ற 2 வானவர்களுடைய பெயர் இதிலே கூறப்படுவதை பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் 66வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை குறிப்பிடுகிறான். 66வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே போன்று மூமின்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு உதவியாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்லி வருகின்ற போது சொல்கிறான். அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதாவது ரூஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயர் பயன்படுத்தப்படுவதை குர்ஆனில் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அதில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது 97வது அத்தியாயத்தினுடைய அந்த சூரத்துல் கத்ருடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அதாவது அந்த இரவில் மலக்குகளும் அதே போன்று ஆன்மாவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனுடைய கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களோடும் அன்றைய இரவிலே இறங்குவார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அந்த சிறப்புகளில் முதல் சிறப்பு என்ன நமக்கு தெரியும்? என்ன சிறப்பு அது? 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அடுத்து அல்லாஹ் தஆலா அதில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், மலக்குகளும் ஜிப்ரீலும் அந்த இரவிலே இறங்குகிறார்கள் என்பது சிறப்பு. அதுவும் என்னது? அல்லாஹ் தஆலா அந்த சிறப்பை சொல்கிறான். இப்போ மலக்குகள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்பதை இதிலிருந்து நாம் விளங்குகிறோம். இங்கே அல்லாஹ் தஆலா வர் ரூஹ் என்ற அந்த பெயரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயன்படுத்துகிறான். 26வது அத்தியாயத்தினுடைய 193, 194 ஆகிய வசனங்களிலும் அர் ரூஹ் என்ற அந்த பெயர் ரூஹுல் அமீன் அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை சொல்லும் போது சொல்கிறான், அதாவது நம்பிக்கைக்குரிய ஆன்மா என்று அல்லாஹு தஆலா அவரை சொல்கிறான். அதே போன்று இப்படி பல இடங்களில் குர்ஆனில் இந்த பெயர் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அடுத்ததாக இப்போ நாங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறோம்? எத்தனை பேர் உங்களுக்கு சொன்னோம்? இப்போ 2 பேர் இல்லையா? கூடுதலாக ஒன்று சொன்ன என்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அர் ரூஹ் என்ற பெயரும் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னோம். 3வது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த பெயருக்கு ஆதாரம் முஸ்லிமுடைய 1847வது செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த துஆவில், அவர்கள் தக்பீர் கட்டியவுடன் ஓதிய துஆவில், அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல என்று அந்த 3 மலக்குகள், ஜிப்ராயில், மீகாயில், இஸ்ராஃபில் என்று இந்த 3 பேருடைய ரப்பை அவர்கள் இங்கே அழைக்கிறார்கள். யா அல்லாஹ், நீ ஜிப்ராயிலுடைய ரப்பாக, அதே போன்று
நீ மீகாயிலுடைய ரப்பாக, இஸ்ராஃபிலுடைய ரப்பாக, ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்தி ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா அன்த தஹ்கும் பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذனிக் இன்னக தஹதி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இந்த துஆவை நாம் சென்ற வாரம் உங்களுக்கு நினைவுபடுத்தினோம். இதில் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் இதில் இடம்பெறுகிறது. அதேபோன்று அல் குர்ஆனில் இடம்பெறுகின்ற மற்றும் ஒரு மலக்குடைய பேர், அதை நீங்கள் பார்க்கலாம். 43வது அத்தியாயம், அதில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது 74, 75, 76, அதில் 77 வசனத்தில் தான் அந்த மலக்குடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. 43வது அத்தியாயத்துடைய 77 வசனத்தில் அந்த வானவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. இது எத்தனாவது பேர்? 4வது. இதிலே அல்லாஹு தஆலா சொல்வது மாலிக் அலைஹிஸ்ஸலாம், இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அதாபி ஜஹன்னம ஹாலிதூன். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது நிச்சயமாக குற்றவாளிகள் நரக வேதனையிலே என்றென்றும் தங்கியிருப்பார்கள். லா யுஃபத்தரு அன்ஹும் வஹும் ஃபீஹி முப்லிசூன். அதாவது அவர்களுக்கு அந்த வேதனை குறைக்கப்பட மாட்டாது. நரகத்தில் அவ்வேதனை அவர்களுக்கு குறைக்கப்பட மாட்டாது. அதில் அவர்கள் நம்பிக்கையும் இழந்து விடுவார்கள். இந்த வேதனை என்ன செய்யாது? குறையாது என்று அவர்கள் நம்பிக்கையும் இழந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வமா ஸலம்னாஹும், நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, வலாக்கின் கானூ ஹுமுல் ஸாலிமீன், அவர்கள்தான் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், வனாதவ், கூச்சலிடுவார்கள், சப்தம் போடுவார்கள், யா மாலிக், அழைப்பார்கள். மாலிக்கே என்று என்ன செய்வார்கள்? கூச்சலிடுவார்கள், அழைப்பார்கள். லியக்தி அலைனா ரப்புக் என்று சொல்வார்கள். அதாவது உமது ரப் எம்மை முடித்து விடட்டுமே. சுப்ஹானல்லாஹ், எம்மை முடித்து விடட்டுமே. நாங்கள் மவுத் என்று ஒன்று கிடையாது, நிலையான தண்டனை. அவர்கள் கேட்பார்கள், உமது ரப்பிடம் சொல்லுங்கள், எம்மை முடித்து விடட்டும், அழித்து விடட்டும் என்று சப்தமிடுவார்கள். அந்த நேரத்திலே அவர் சொல்வதெல்லாம், கால இன்னக்கும் மாகிசூன், நீங்கள் இந்த தண்டனையில் நிலையாக இருக்க வேண்டியவர்களே என்று அவர் சொல்வார். அவர்கள் இன்னும் சொல்வார்கள், உங்களுக்கு சத்தியம் வந்தது, அந்த சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யவில்லை, உங்கள் அதிகமானவர்கள் அதை வெறுத்தீர்கள், ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தீர்கள் என்ற இந்த செய்தியிலே யா மாலிக் என்று அவர்கள் அழைப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். அதேபோன்று நீங்கள் 40வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்திலும் பார்க்கலாம், வகால அல்லதீன ஃபின்னாரி லிஹஸனதி ஜஹன்னம். அதிலே வருகிறது, அதாவது அந்த நரகத்துக்கு பொறுப்பாக இருப்பவர்கள், நரக நெருப்புக்கு காவலர்களாக பொறுப்பாக இருப்பவர்கள் அவர்களை நோக்கி சொல்வார்கள், அதாவது உமது ரப்பிடம் நீங்கள் சொல்லுங்கள், உமது ரப்பை பிரார்த்தித்து சொல்லுங்கள், எமக்கு ஒரு நாளைக்காக இந்த தண்டனையை குறைக்குமாறு. சுப்ஹானல்லாஹ், யுகாஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அதாப், ஒரு நாளைக்கு இந்த தண்டனையை குறைக்குமாறு சொல்லுங்கள் என்று கேட்பார்கள். அருமையான சகோதரர்களே, அவர்களுடைய தண்டனை குறைக்கப்பட மாட்டாது. அவை இதையும் இங்கே ஹஸனதி ஜஹன்னம், அந்த நரகத்துக்கு காவலர்களாக உள்ளவர்கள், அப்படி இந்த வசனங்கள் சொல்கிறது. அதே போன்று அடுத்ததாக 5வது 6வது பெயர்களாக ஹாரூத் மாரூத் என்று சொல்லப்படுகின்ற 2 வானவர்களை நீங்கள் சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனத்திலே பார்க்கலாம். இவர்கள் வானவர்களா ஷைத்தான்களா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும், வானவர்கள் என்பது அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு பலமான கருத்தாக இருக்கிறது. அவர்கள் அந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் எதை சொன்னவர்களாக என்று சொன்னால், நாம் ஒரு சோதனையிலே இருக்கிறோம், நீங்கள் இதை கற்று காஃபிர்களாகிவிடக் கூடாது என்ற இந்த இடத்தை தான் அவர்கள் மலக்குகள் என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வருவார்கள். இந்த ஷைத்தான்களால் அப்படி கூறியிருக்க மாட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த 2 பேர்களுடைய பெயர்களுக்கு இந்த 102வது வசனம் ஆதாரம். அடுத்ததாக எத்தனாவது பேர்? இப்போ எத்தனை வரைக்கும் பார்த்துறோம்? 6 பேர்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்தது 7, 8 ஆகிய 2 பேர்களுக்குரிய ஆதாரம் திருமிதியுடைய 1071வது ஹதீஸ். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு மனிதர் அவருடைய ஜனாசா கொண்டு போய் கபரில் வைக்கப்பட்டவுடன் 2 மலக்குகள் வருவார்கள். அவர்கள் கரு நிறமுடைய அந்த 2 மலக்குகள் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அந்த இருவரில் ஒருவர் முன்கர், அடுத்ததாக நக்கீர் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அவர்கள்தான் நாம் கபரிலே கொண்டு போய் வைக்கப்படுவதுடன் எம்மை விசாரிக்க வருபவர்கள். அந்த விசாரணைக்கு நாம் எம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு தயார்படுத்துவதற்குரிய இடமாகத்தான் அல்லாஹ் இவ்வுலக வாழ்வை நமக்கு தந்திருக்கிறான். அதே போன்று அடுத்ததாக
நமது சமுதாயத்திலே பரவலாக காணப்படுகின்ற ஒரு விடயம், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் இஸ்ராயில் என்ற ஒரு நம்பிக்கை சமுதாயத்தில் இருந்தாலும் இதற்கு ஆதாரபூர்வமான இந்த ஹதீஸும் இந்த பேருக்கு கிடையாது. மாற்றமாக 32வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வது, அதாவது மலக்குல் மௌத், உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பணி ஒன்றே ஒன்றுதான், அதற்குத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் மஸ்ஜிதில் இருக்கும் போதும் சரி, நாம் வெளியில் இருக்கும் போதும் சரி, எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவருடைய ஒரே ஒரு பணி அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவது. அவருடைய உரிய அஜல் வந்துவிட்டால் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவார். எனவே மலக்குல் மவுத் என்பதுதான் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர், இஸ்ராயில் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக ரகீப், அதீத் என்ற இந்த பெயர்கள், இதை நீங்கள் மலக்குகளுடைய பெயராக குறிக்கக்கூடாது என்று சொன்னால், இதையும் நிறைய பேர் மலக்குகளுடைய பெயராக விளங்கி வச்சுக்கிறான். ரகீப், அதீத் என்பவர்கள் வலதிலும் இடதிலும் நமது செயல்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் என்று அதிகமானவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது 50வது அத்தியாயத்தினுடைய 17, 18 ஆகிய வசனங்களில் சொல்கிறான், இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத். அதாவது மனிதனுடைய வலப்புறத்திலும் அவனுடைய இடப்புறத்திலும் அதாவது அமர்ந்து எடுத்தெழுதக்கூடிய அந்த மலக்குகள் இருவரை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் எழுதும்போது மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அந்த கண்காணித்து எழுதக்கூடியவர் அந்த மனிதனிடம் எந்த சொல்லை அவர் மொழிந்தாலும் அதை அவர் பதிவு செய்வார். அவர் எந்த சொல்லை மொழிந்தாலும் எந்த வார்த்தையை பேசினாலும் அதை அவர்கள் பதிவு செய்யாமல் இல்லை. எனவே இங்கே ரகீப், அதீத் என்பது அவரோடு உள்ளவர்கள், பதிவு செய்பவர்கள் என்ற பொருளைத்தான் இது கொடுப்பது. எனவே இது அவர்களுடைய செயல்களுக்குரிய பெயராக இது குறிக்கப்படுகிறதே தவிர மலக்குகளுடைய பெயராக இது வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்களுடைய செயல்களுக்குரிய அந்த வர்ணனையாகத்தான் இது இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் பெயர்களோடு வந்த மலக்குகளை நாம் அவர்களுடைய பெயர்களோடு ஈமான் கொள்வது. பொதுவாக மலக்குகள் என்று வந்தால் நாம் மலக்குகள் என்று நம்பிக்கை கொள்வது. அடுத்ததாக மற்றொரு கேள்வி, நாம் அதையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், அதாவது இப்லீஸ் மலக்குகளை சார்ந்தவனாம். இப்லீஸை பற்றி சிலருடைய கருத்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இப்லீஸும் மலக்காகத்தான் இருந்தான். அவன் மலக்குகளில் மிகச்சிறந்த ஒருவனாக இருந்தான். அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்த பிறகுதான் அவன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டான் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில் பரவலாக காணப்படுகிறது. இதை பொறுத்தவரையில் இதுவும் ஒரு தவறான நம்பிக்கை. ஏனென்று சொன்னால், குர்ஆன் சொல்லுகிறது 18வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வைது குல்நாளில் மலாயிக்கத்தி சுஜூது, நாம் மலக்குகளுக்கு சொன்ன நேரத்தில் நீங்கள் ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள். அந்த நேரத்திலே அனைவரும் சுஜூத் செய்தார்கள், இல்லா இப்லீஸை தவிர. கான மினல் ஜின், அல்லாஹ் சொல்கிறான், அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பி, அவன் ரப்புடைய கட்டளையை அவன் மீறிவிட்டான், அதற்கு மாறு செய்தான். எனவே குர்ஆன் சொல்லுது அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவன். எனவே இப்லீஸ் ஆரம்பத்தில் மலக்காக இருந்து ஒரு உயர்ந்த சிறந்த மலக்காக இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்த பிறகுதான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டான் என்பது ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. எனவே குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது அவன் ஜின்னினத்தை சேர்ந்தவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, மலக்குகளுடைய சில அந்த உயரிய பண்புகளில் முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 6362வது செய்தியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்து செய்கிறார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற போது அவருடைய ஆடை கொஞ்சம் விலகி அந்த தொடை பகுதி கொஞ்சம் தெரிகின்றது. அதாவது அவருடைய அந்த தொடை முழங்கால கீழுள்ள பகுதி, அந்த கெண்டை பகுதி வெளிப்படுகின்ற விதத்திலே ரசூலுல்லாஹ் அப்படி என்ன செய்தாங்க, அப்படி சாய்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டார்கள். அப்போது அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் அதே நிலையில் தான் இருந்தாங்க. அப்போ அவர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியிலிருந்து அனுமதி கேட்கிறார்கள் உள்ளே வருவதற்கு. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது. அவர்களும் உள்ளே அமர்கிறார்கள். நபி அவர்கள் அதே போன்று தான் இருக்கிறான், எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்படியே ரசூலுல்லாஹ் அதே நிலையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு மூன்றாவதாக
அதாவது உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டவர்கள் யார் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டு தனது ஆடையை சரி செய்து ரசூலுல்லாஹ் உடனே அமர்ந்து கொண்டார்கள். தனது ஆடையை சரி செய்து ரசூலுல்லாஹ் அமர்ந்து கொண்டாங்க. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்த நேரத்தில் அப்படி செய்யல. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அனுமதி வழங்கி அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ரசூலுல்லாஹ் தனது ஆடையை சரி செய்து அமர்ந்து கொண்டார்கள். நான் இதை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிறகு நான் இதை பற்றி கேட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு வந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதே போன்று இருந்தீர்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன் நீங்கள் உங்களுடைய ஆடையை சரி செய்து அமர்ந்து கொண்டீர்கள், என்ன காரணம்? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. மலக்குகளே வெட்கப்படுகின்ற ஒரு மனிதருடைய விஷயத்தில் நான் வெட்கப்படாமல் இருக்க முடியுமா? மலக்குகளே என்ன செய்வாங்க? அவருடைய விஷயத்தில் வெட்கப்படுவார்கள். அந்த அளவுக்கு வெட்க குணம் படைத்தவர்களாக யார் இருந்தாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அப்போ அது ஒரு உயர்ந்த ஒரு பண்பு, அது ஒரு உயர்ந்த ஒரு பண்பாக அது இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும், அல்லாஹ் தடுத்தவைகளை செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும், அல்லாஹ் தடுத்தவைகளை பார்ப்பதற்கு வெட்கப்பட வேண்டும். வெட்கம் என்பது அங்குதான் வர வேண்டும். வெட்கம் என்பது வர வேண்டிய முக்கியமான இடம் அது. அப்போ எனவே இது ஒரு உயர்ந்த பண்பு. இப்போ மலக்குகளிடம் அந்த உயரிய பண்பு இருக்கிறது. வெட்கம் என்ற பண்பு மலக்குகளிடம் இருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். அதாவது மலக்குகளே வெட்கப்படுகின்றவருடைய விஷயத்தில் நான் இருக்க முடியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக மலக்குகளுடைய அந்த உயரிய அந்த பண்புகளில், அதாவது அவர்களிடம் ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுக்கோப்பு அப்படியொன்று மலக்குகளிடம் காணப்படுகிறது. ஏன்னா இதெல்லாம் உயர்ந்த பண்புகள். இதெல்லாம் என்னது? ஒரு கட்டுக்கோப்பு, அந்த ஒரு ஒழுங்கமைப்பு, சீரமைப்பு, இவைகள் மலக்குகளிடம் காணப்படும். இதற்கு ஆதாரமாக முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்ற செய்தி, அதாவது 996வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அணிவகுத்திருப்பதை பார்த்து கேட்கிறார்கள். அதாவது அலா தசுஃபூன கமா தசுஃபுல் மலாயிகத்து இன்த ரப்பிஹா. அல்லாஹ்விடத்தில், ரப்பிடத்தில் வானவர்கள் அணிவகுத்திருப்பது போன்று நீங்கள் அணிவகுத்திருக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ அவங்க சீராக அணிவகுத்து நிற்பார்கள். அவர்கள் எந்த ஒரு வளைவும் இல்லாமல் சீராக அணிவகுத்து நிற்பார்கள். அப்போது நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ரப்பிடத்தில் மலக்குகள் எப்படி அணிவகுத்து நிற்பார்கள் என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் சஃபிலே நெருக்கமாக, பாதங்களோடு சேர்த்து சஃப்புகள் நெருக்கமாக, அதே போன்று முதல் சஃப்பை நிறைவு செய்து அடுத்த சஃப்பை நிறைவு செய்யக்கூடிய முறையில் அவர்கள் இருப்பார்கள். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் சஃப்பு நிறைவு செய்யப்படாமல் என்ன செய்யப்படும்? இரண்டாவது சஃப்பை நிறைவு செய்வாங்க, அதை பூர்த்தி செய்வார்கள். அப்போ இப்படி இருக்காது. அப்போ இந்த சீரமைப்பு என்பது மலக்குகளிடம் காணப்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நினைவு கூர்ந்தே கேட்கிறாங்க, அவங்களோட சஃப்புகளை இப்படி சீர்படுத்த மாட்டீங்களா, இப்படி ஒழுங்குபடுத்த மாட்டீங்களா? இன்று நீங்கள் எடுத்து பாருங்கள், தொழுகையில் சஃப்புகள் சீர்படுத்தல் என்பது ஒரு மிகவும் அலட்சியப்படுத்தப்பட்ட ஒன்றாக இன்று இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம், 78வது அத்தியாயத்துடைய 38வது வசனத்திலும், அதாவது அன்றைய நாளில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்கள் எழுந்து அணிவகுத்து நிற்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று உமது ரப் வருவான், மலக்குகளும் அணிவகுத்தவர்களாக வருவார்கள். 89வது அத்தியாயத்துடைய 22வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். எனவே இப்படி ஒரு ஒழுங்கமைப்பு, இந்த சீரமைப்பு என்பது மலக்குகளிடம் காணப்படுகின்ற ஒரு உயர்ந்த ஒரு பண்பாகும். இது நமது வாழ்க்கையில் வர வேண்டும். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய 507வது செய்தியில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், மறுமையில் அந்த சுவர்க்கத்தினுடைய வாயிலுக்கு அண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். வந்து அந்த வாயில் திறக்கப்படுமாறு அவர்கள் கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். அந்த நேரத்திலே அந்த சுவர்க்கத்தின் காவலர், பொறுப்பாளர் என்ன கேட்பார் என்று சொன்னால், மன் அந்த், நீங்கள் யார் என்று கேட்பார். சொன்னோன்னே திறக்க மாட்டார், சொன்னோன்னு என்ன செய்ய மாட்டார், வாயிலை திறந்து விட மாட்டார். சுவர்க்கத்தினுடைய வாயிலை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அது முதலில் திறக்கப்படும். அவர் கேட்பார், மன் அந்த், நீங்கள் யார்?
அப்போது சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், ஃபஅகூலு முஹம்மத், நான் சொல்வேன் நான் தான் முஹம்மத் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போது அந்த மலக்கு சொல்வார், அதாவது நான் ஏவப்பட்டிருப்பதெல்லாம் இந்த வாயில் முதலாவது உமக்குத்தான் திறக்கப்பட வேண்டும், உம்மை தவிர வேறு யாருக்கும் இது திறக்கப்படக்கூடாது என்றுதான் எனக்கு ஏவப்பட்டுள்ளது என்று அந்த வாயிலை திறப்பார். எனவே நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி அதை பேணக்கூடியவர்களாக அந்த மலக்குகள் வானவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், மிஅராஜுடைய பயணம் முஸ்லீமில் 429வது செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறாங்க. அந்த பயணத்தில் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களில் மிகச்சிறந்த மிகவும் கண்ணியத்துக்குரிய சிறப்புக்குரிய வானவரோடு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, செல்கிறார்கள். அந்த மிஅராஜுடைய பயணத்தில் அவர்கள் முதல் வானத்தை அடைந்தவுடன் சுப்ஹானல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், வானத்துடைய கதவை திறங்கள் என்று கேட்கும்போது அதற்கு பொறுப்பாளர் கேட்கிறார், அதனுடைய காவலர் கேட்கிறார், மன் அன்த், நீங்கள் யார்? அவர் சொல்கிறார், நான் தான் ஜிப்ரீல். உம்முடன் வந்திருப்பது யார் என்று அடுத்து கேள்வி கேட்கிறார். என்னுடன் வந்திருப்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்தான் தூதராக அனுப்பப்பட்டவரா? ஆம், இவர்தான் தூதராக அனுப்பப்பட்டவர். அப்போ இந்த 3 கேள்விகளுக்கு பிறகுதான் அந்த வாயில் திறக்கப்படுகிறது. இப்படி 7 வானத்தினுடைய வாயில்களும் இந்த 3 கேள்விகளுக்கு பிறகுதான் திறக்கப்பட்டன. 2வது வானத்தில், 3வது வானத்தில், 4வது வானத்தில், இப்படி ஒவ்வொரு அந்த வானத்திலும் இந்த 3 கேள்விகள் கேட்கப்பட்டன. அப்போ எனவே இந்த ஒரு ஒழுங்கமைப்பு, அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ, அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்களாக வானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த உயர்ந்த பண்பு எம்மிடம் வர வேண்டும். அல்லாஹ் கட்டளை இடுகிறானா? அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளை இடுகிறார்களா? இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையா? அதை கண்ணியப்படுத்துகின்ற, அதற்கு செவிசாய்க்கின்ற அந்த உயரிய பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, அந்த மலக்குகளுடைய வானவர்களுடைய அழகை பற்றி வருகின்ற செய்திகளில் நீங்கள் சூரத்து நஜ்ம் என்ற அத்தியாயத்தினுடைய 5, 6 ஆகிய வசனங்களிலே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லிவிட்டு சொல்கிறான், து மிர்ரத்தின் ஃபஸ்தவா என்று சொல்கிறான். இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் மிக அழகான தோற்றமுடையவர்கள் என்று விளக்கம் சொல்கிறார்கள். அதே போன்று கதாதாவும் அதே விளக்கத்தை சொல்கிறார்கள். எனவே அவர்கள் மிக அழகானவர்கள் என்பதற்கு இந்த வசனம் சான்று. அதே போன்று யூசுப், சூரத்து யூசுஃபுடைய 31வது வசனம், அந்த வரலாற்றை நாம் பல தடவைகள் அறிந்திருப்போம், படித்திருப்போம். அதிலே பெண்கள் என்ன செய்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னால் அப்படியே விட்டுவிட்டு அவரை பார்த்து, நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்ட பழத்தை வெட்டுமாறு சொல்லப்படுகிறது, கத்தியும் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய கைகளைத்தான் வெட்டி கொண்டார்கள். ஏனென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகு அவர்களை அப்படி ஆச்சரியப்படுத்தியது. அவர்களை ஒரு கைகளை வெட்டுகின்ற அளவுக்கு என்ன செய்தது, ஆச்சரியப்படுத்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மேராஜுடைய பயணத்துக்கு பிறகு வந்து சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தினுடைய அழகு 2ஆக வகுக்கப்படும் என்றால் அதில் ஒரு பகுதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அளவுக்கு அவர்கள் மிக அழகானவர் என்று சொன்னார்கள். எனவே இந்த நேரத்திலே ஆச்சரியப்பட்ட இந்த பெண்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மஹாதா பஷர், இவர் ஒரு மனிதர் அல்ல, இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் ஒரு சங்கையான வானவர் என்று அந்த பெண்கள் சொன்னார்கள். எனவே அப்படி ஒரு நம்பிக்கை என்ன செய்தது, வானவர்கள் மலக்குகள் அழகானவர்கள் என்ற நம்பிக்கை என்னது இருந்து வருகிறது என்பதற்கு இந்த செய்தியும் சான்றாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயங்களோடு சேர்த்து அடுத்ததாக நாம் பார்த்தோம், சங்கைக்குரிய எழுத்தாளர்கள், நமது செயல்களை பதிவு செய்பவர்கள், நம்முடன் எல்லா நேரங்களிலும் நமது வலதிலும் இடதிலும் இருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையையும் ஒவ்வொரு தீமையையும் பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமினுடைய அந்த ஈமானி உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும்? நன்மை செய்யும் போது மலக்குகள் விரும்புவார்கள். மலக்குகள் நன்மைகளைத்தான் விரும்புவாங்க இல்லையா? வானவர்கள் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒரு துளியும் மாறு செய்யாதவர்கள். அப்படிப்பட்ட மலக்குகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். நமது ஈமானி உணர்வுகள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடன் 2 மலக்குகள் இருக்கிறார்கள், ஒருவர் வலதிலும் ஒருவர் இடதிலும் இருக்கிறார்கள். அவர்கள் நன்மைகளை தீமைகளை பதிவு செய்கிறார்கள். நான் செய்யக்கூடிய தீமைகளை அவர்கள் பார்ப்பார்களா இல்லையா? யஅலமூன மா தஃஅலூன், அல்லாஹ் சொல்கிறான், கிராமன் காத்திபீன், சங்கியான எழுத்தாளர்கள்
யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்பவற்றை அவர்கள் அறிவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த மலக்குகள் என்னுடன் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சங்கையான எழுத்தாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சங்கையானவர்கள் என்று குறிப்பிடுகிறான். அப்படி சங்கையான இருவர் என்னுடன் இருக்கும்போது நான் பாவம் செய்யலாமா? நினைச்சு பாருங்க, நமக்கு மிக முக்கியமான வேண்டப்பட்ட ஒருவர் நமக்கு முன்னால் இருக்கும்போது நாம் எப்படி நடந்து கொள்வோம், எப்படி பேசுவோம், எவ்வளோ கண்ணியமாக நடந்து கொள்வோம். அப்போ இதை விட எவ்வளோ கண்ணியத்துக்குரியவர்கள் வானவர்கள். அப்போ அந்த வானவர்கள் எம்முடன் இருக்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடனும் உங்களுடனும் அந்த இரு வானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ நாம் அவர்களை சங்கைப்படுத்த வேண்டுமா இல்லையா? சங்கையான எழுத்தாளர்கள். எனவே நாம் பாவத்தை விட்டு இந்த ஈமானிய உணர்வுகள் நம்மை தடுக்க வேண்டும். இந்த ஈமானி அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு. அடுத்து என்ன? அந்த சங்கையான மலக்குகளுடைய கண்காணிப்பு. அவர்கள் நமது ஒவ்வொரு செயலையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நான் மோசமான வார்த்தைகள், அவர்கள் விரும்பாத வார்த்தைகள், அவர்கள் விரும்பாத செயல்கள், இந்த எதுவும் என்னிடமிருந்து வெளிப்படக்கூடாது. என் அருமை சகோதரர்களே, முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 352வது செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்ய நாடிவிட்டால், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்ய நாடிவிட்டால் அந்த வானவர்கள் அல்லாஹ்விடம் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த அடியார் ஒரு பாவத்தை செய்ய நாடிவிட்டார் என்று மலக்குகள் சொல்வார்கள். அந்த மலக்குகள் என்ன சொல்வார்கள்? இந்த அடியார் பாவத்தை செய்ய நாடிவிட்டார், எண்ணிவிட்டார். அல்லாஹ் அறிந்தவன். மலக்குகள் சொல்லி தான் அல்லாஹ்வுக்கு தெரியணும் என்பது கிடையாது. அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அந்த அடியானை கவனியுங்கள். அல்லாஹ் என்ன சொல்வான்? அந்த அடியானை கவனியுங்கள். ஃபைன் அமிலஹா, அவன் அந்த பாவத்தை செய்தால் ஃபக்துபூஹா, பதிவு செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த மலக்குகள் என்ன சொல்வார்கள்? இந்த அடியான் பாவத்தை செய்ய எண்ணிவிட்டான் என்று அல்லாஹ்வுக்கு அறிவிப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கண்காணியுங்கள், அவரை விடுங்கள், அந்த பாவத்தை அவர் செய்தால் பதிவு செய்யுங்கள், அதை போன்றதை பதிவு செய்யுங்கள். இன் தரகஹா, அந்த பாவத்தை அவர் விட்டுவிட்டால் அதற்கு ஒரு நன்மையை பதிவு செய்யுங்கள். அவர் அதை விட்டதெல்லாம் என் மீது உள்ள அச்சத்தின் பயத்தின் காரணத்தால் என்ற இந்த செய்தியில் நீங்கள் சுப்ஹானல்லாஹ், மலக்குகள் எவ்வளோ கவனித்து கொண்டிருக்கான்னு பாருங்கள். என்னையும் உங்களையும் நாங்கள் ஒரு பாவத்தை எண்ணும் போதே என்ன செய்கிறாங்க? ரப்பிடத்தில் சொல்கிறார்கள் என்ற அளவுக்கு நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், ஒரு கேமராவை பொருத்தப்பட்டு அதுக்கு முன்னால் இருக்கும்போது எவ்வளோ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்? எச்சரிக்கையாக இருக்கிறோம். நமது கம்பெனிகளில் கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்குதா இல்லையா? அப்படி கேமராக்கள் பூட்டப்பட்டிருந்தால் எவ்வளோ எச்சரிக்கையாக கவனிப்பாக இருக்கிறோம். அப்போ சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ கண்காணிப்பு, ரப்புடைய கண்காணிப்பு, மலக்குகளுடைய கண்காணிப்பு. இவையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது பாவங்களை. ஒரு மூமின் செய்வானா? எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த மலக்குகளுடைய மரணம், இந்த மலக்குகளுடைய மௌத், மரணம், இவர்களுடைய மரணத்தை பற்றி நாம் பார்ப்பதாக இருந்தால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்து ஜுமருடைய 68 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்கிறான், வனுஃபிஹ ஃபிஸ்ஸூர், அந்த சூரிலே இக்காலத்திலே ஊதப்படும் போது, அதாவது வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவரும் என்ன செய்து விடுவார்கள்? மூர்ச்சையாகி விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. இப்போ இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போது அறிஞர்கள், அதாவது வானில் உள்ளவர்கள் என்று சொன்னால் அது மலக்குகளைத்தான் குறிக்கும். வானில் உள்ளவர்கள் என்று சொன்னால் அது யாரை குறிக்கும்? மலக்குகளும் தான். அப்போ எனவே இந்த வசனத்தை மலக்குகளுடைய மரணத்துக்கு ஆதாரமாக கொண்டு வருவார்கள். அதே போன்று மற்றொரு வசனத்தையும் கொண்டு வருவார்கள். அந்த வசனம் சூரத்துல் கஸஸுடைய 88 வசனம், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அதாவது அனைத்தும் அழியக்கூடியவைகள் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர, அவனை தவிர. அப்ப எனவே இந்த வசனமும் ஆதாரம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, மலக்குகள் ஒரு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர்களுக்கு என்ன இருக்குது? முடிவு இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் சொல்கின்றன. இதில் அடுத்ததாக உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், அதாவது அவர்கள் இந்த சூர் ஊதப்படுவதற்கு முன்னால் அவர்கள் மரணிப்பார்களா என்று அந்த கேள்வி எழுப்பப்படுமாக இருந்தால் அதை நாம் அறிய மாட்டோம். அந்த சூர் ஊதப்படுவதற்கு முன்னால் அவங்க மரணிப்பாங்களான்னா என்னது? அது நமக்கு தெரியாது. இந்த வசனங்கள் தான் எனது ஆதாரமாக முன்வைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, மறுமையுடைய நாளில் சுப்ஹானல்லாஹ்
அல்லாஹ் வானவர்களையும் விசாரிப்பான். அப்படி என்பதற்கு இந்த 34வது அத்தியாயத்தினுடைய 40-41 ஆகிய வசனங்கள் உள்ள செய்தியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா வயௌம யஹ்ஷுருஹும் ஜமீஅன், அனைவரையும் என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த நாளில் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று திரட்டுவான். ஒன்று திரட்டுகின்ற அந்த நாளில் அவன் சும்ம யகூலு லில் மலாயிகா, அவன் மலக்குகளிடம் என்ன கேட்பான் என்று சொன்னால், இவர்கள் தானா உங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், அஹாஉலா இய்யாக்கும் கானூ யஅ்புதூன், இவர்கள் தானா உங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்திலே மலக்குகள் பதில் சொல்வார்கள் பணிவோடு, காலு சுப்ஹானக், அவர்கள் சொல்வார்கள் யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், அந்த வலியுனா மின் தூனிஹிம், அதாவது நீ மிக தூய்மையானவன், நீயே எமது பாதுகாவலன், எங்கள் பொறுப்பாளன், இவர்கள் அல்ல, இவர்கள் எமது பாதுகாவலர்கள் அல்ல. எனினும் இவர்கள் பல்கானு யஅ்புதூனல் ஜின், இவர்கள் ஜின்களைத்தான் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் அவர்கள் மலக்குகள் சொல்வார்கள். அவர்கள் ஜின்களைத்தான் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், மலக்குகள் என்ன சொல்லல, மலக்குகள் யாரிடம் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் எங்களை வணங்க வேணும் என்று சொன்னாங்களா? அப்படி யாரும் சொல்லல. ஆனால் என்ன செய்தார்கள், இப்படி மலக்குகளை வணங்கியவர்கள் அவர்களும் மறுமையில் ஒன்று சேர்க்கப்பட்டு மலக்குகளிடம் அல்லாஹ் கேட்பான், இவர்கள் தானே உங்களை வணங்கியவர்கள் என்று கேட்பான். இப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் தனக்காக எழுந்து மரியாதை செய்ய வேண்டும், தனக்கு முன்னால் விழ வேண்டும், தனக்கு இப்படி எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மறுமை நிலை எப்படி இருக்கும்? இவ்வளோ மலக்குகள் பயபக்தியோடு பேணுதலாக உள்ள மலக்குகளை அல்லாஹு தஆலா இப்படி கேட்பான் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அதிகாரம் யாருக்கு கொடுக்கிறானோ அவர்கள் மாத்திரம்தான் ஷஃபாத்து செய்யலாம். 3வது அத்தியாயத்துடைய 27வது வசனத்தை பாருங்க. வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், அல்லாஹ் சொல்கிறான், அந்த வானங்களில் எத்தனையோ மலக்குகள் இருக்கின்றனர். அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளோ மலக்குகள் இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா திருப்தி அடைந்து அவன் அனுமதி கொடுக்கின்றானே, அவரை தவிர வேறு எவருடைய பரிந்துரையும் அவனிடம் பயனளிக்காது. எவ்வளோ மலக்குகள் இருக்கலாம், அவங்க நினைச்சோன்னு என்ன செய்யலாது, பரிந்துரை செய்யலாது. அவங்க நினைச்சோன்னு என்ன செய்யலாது, அவர்களுக்காக அவர்கள் பேச முடியாது. அல்லாஹ் அனுமதி யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டு ஏற்றுக்கொண்டு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களுடைய விஷயத்தில் தான் என்ன செய்யலாம், பரிந்துரை செய்யலாம். என்ன சொல்ல வரான் அல்லாஹ், இவங்க மலக்குகளை வணங்கி எந்த பயனும் கிடையாது, மலக்குகளை என்ன செய்ய முடியாது, ரப்புடைய அனுமதியின்றி பரிந்துரை செய்ய முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரத்து மரியம் எடுத்து படிச்சு பாருங்க. இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தான், அல்லாஹ் சொல்கிறான். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அடிமைகளாகத்தான் அவன் முன்னால் வந்து நிற்க வேண்டும், அல்லாஹ் சொல்கிறான். அனைவரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நாள் அனைவரும் அடிமைகளாகத்தான் வந்து நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் லதீன லா யுமினூன பில் ஆஹிரா, மறுமையை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் என்ன செய்கிறார்கள், பெண் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பது போன்று மலக்குகளுக்கு பேர் வைக்கிறார்கள். லை சம்முனல் மலாயிகத தஸ்மியத்தல் உன்சா, அல்லாஹ் சொல்கிறான். பெண் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பது போன்று இவர்கள் மலக்குகளுக்கு பேர் வைக்கிறார்கள். எந்த ஒரு அறிவுமின்றி ஞானமின்றி ஊகங்களைத்தான் பின்பற்றுகிறார்கள். இந்த ஊகங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்கப் போவதில்லை என்று 53வது அத்தியாயம் அதில் 26, 27, 28 ஆகிய வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம் நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயங்கள், அந்த சமுதாயங்கள் அப்படி அனுப்பப்பட்ட அந்த நபிமார்கள் அவர்களிடம் அந்த சமுதாயங்கள் வைத்த சில கோரிக்கைகள் நீங்கள் குர்ஆனில் படித்து பாருங்கள். அவர்கள் சில விசித்திரமான கோரிக்கைகள் எல்லாம் வைத்தார்கள். அதில் நீங்கள் பார்க்கலாம் 6வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது வலவ் நஸ்ஸல்னா அலைக கிதாபன் ஃபீ கிர்தாஸின் ஃபலமஸூஹு பிஐதீஹிம், அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு வேதத்தை நாம் உம் மீது இறக்கி வைத்து அதை அவங்களோட கைகளால் தொட்டு பார்த்த போதிலும் அவங்க என்ன செய்வாங்க, அப்போ கூட என்ன சொல்லுவாங்க, அந்த காஃபிர்கள் சொல்வார்கள் இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன் என்று தான் சொல்லுவாங்க. இது ஒரு தெளிவான சூனியம் என்று தான் சொல்லுவாங்க. அல்லாஹு தஆலா அவங்க நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஒரு வேதம் இறக்கி வரப்பட்டு அதை அவங்க கையால் தொட்டாலும் என்ன சொல்வார்கள், இது தெளிவான சூனியம் என்று தான் அவர்கள் சொல்வார்கள். அதே மாதிரி 8வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், வகாலு லௌலா உன்ஸில அலைஹி மலக்குன், அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இவர் ஒரு உண்மையான தூதர் என்று சாட்சி கூற இவரோடு ஒரு மலக்கு இறக்கப்பட வேண்டாமா, ஒரு மலக்கு இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்று அந்த காஃபிர்கள் கேட்கிறார்கள்.
அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்ஸல்னா மலக்கன், நாம் அவ்வாறு ஒரு மலக்கை இறக்கி வைப்போம் என்று சொன்னால் லகுதியல் அம்ர், அவர்களுடைய காரியங்கள் முடிக்கப்பட்டிருக்கும். சும்ம லா யுன்தரூன், அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய கதை முடிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், அதே அத்தியாயத்தின் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலா, அதாவது நாம் ஒரு தூதரை ஒரு மலக்காகவே நாம் அனுப்புவதாக இருந்தாலும் அவர்கள் மலக்கை காணக்கூடிய சக்தி அற்றவர்கள், அந்த சக்தி அவர்களுக்கு இல்லை. அதனால் நாம் அவர் என்ன செய்வோம், மனித உருவத்தில் தான் ஆக்கி அனுப்பியிருப்போம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனிதருடைய தோற்றத்தில் வந்து சஹாபாக்கள் பார்த்தாங்களா இல்லையா? எவ்வளோ செய்திகள், முஸ்லீமுடைய செய்தி தெரியும், உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய நீண்ட செய்தி. அதில் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு வெள்ளை ஆடை அணிந்த கருப்பு நிற முடிகளை உடைய, பயணத்துடைய எந்த ஒரு அடையாளமும் இல்லாத, நமக்கு அறிமுகம் இல்லாத ஒருவர் வந்து அமர்ந்தார் என்று சொல்கிறாங்க. அவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ மனித தோற்றத்தில் வரும்போது பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் மனித தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது தான் அவங்களுக்கு எளிதாக இருக்கும் வஹி, அப்படி வரும்போது என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க. அவருடைய உண்மையான தோற்றத்தில் 2 முறை தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அவங்க கூட சக்தி இல்லை என்பதை நாங்கள் பார்க்குறோம் அதிலிருந்து. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அப்படி நாம் ஒரு மலக்கை தூதராக நாம் அனுப்புவதாக இருந்தாலும் அவரை நாம் மனித தோற்றத்தில் தான் அனுப்பியிருப்போம். அப்பொழுதும் அவங்க அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, அவர்கள் நிராகரிப்பார்கள், அவர்கள் குழம்பி போய் என்ன செய்வார்கள், அப்போதும் அவர்களுக்கு நாம் குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே மாதிரி பாருங்க 25வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்திலும் அவர்கள் சொல்கிறார், வகாலு மாலிஹாத ரசூல், என்னப்பா இந்த தூதர் எவ்குழுத்தாம் சாப்பிட்றாரு, கடை வீதிகளாக நடந்து திரிகிறாரு, இப்படி கேட்குறாங்க. அவர் ஒரு மனிதர், அவருக்கு அந்த தேவைகள் இருக்கும். இவர்கள் சொல்கிறார்கள், லௌலா உன்ஸில இலைஹி மலக்குன் ஃபயகூன மஅஹு நதீரா, இவரோடு ஒரு மலக்கு இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா, எச்சரிக்கை செய்வதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு இவரோடு ஒரு மலக்கு வந்திருக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா 15வது அத்தியாயத்துடைய 7, 8 ஆகிய வசனங்களையும் சொல்கிறான், லவ்மா தஅதீனா பில் மலாயிகா இன் குன்த மினஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்கள் ஒருவராக இருப்பின் எங்களிடத்தில் ஒரு மலக்குகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா, எங்களிடத்தில் மலக்குகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மா நுனஸ்ஸிலுல் மலாயிகத இல்லா பில் ஹக், நாங்கள் மலக்குகளை உண்மையான தக்க காரணத்துக்காகவே அன்று இறக்குவதில்லை. இவங்க சொல்றதுக்கு நாங்கள் மலக்கு இறக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், உண்மையான தக்க காரணத்துக்காகத்தான் நாம் மலக்கை இறக்குவோம். அப்படி இறக்கப்படும் போது இந்த நிராகரிப்பாளர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. ஒமா கானு இத முன்வரி, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு தண்டனை தான் கொண்டு வந்தாங்க மலக்குகள், தண்டனையோடு தான் இறங்கினாங்க. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, சும்மா இவர்கள் சொல்றதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, நாம் மலக்கை இறக்க மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று பாருங்க 17வது அத்தியாயம் 94, 95 ஆகிய வசனங்கள்ல, வமா மன அன்னாஸ அன் யுமினு இத் ஜாஅஹுமுல் ஹுதா இல்லா அன் காலு அபஅஸல்லாஹு பஷர் ரசூலா, அதாவது மனிதர்களிடம் இந்த நேர்வழி வந்தபோது அவங்களுக்கு வந்து இதை ஏற்றுக்கொள்வதற்கு எது தடையாக இருந்தது தெரியுமா? அவங்க கேட்குறாங்க, அதாவது ஒரு மனிதரையா அல்லாஹ் தூதராக அனுப்பினான், இதுதான் கேள்வி அவங்கள்ட. ஒரு மனிதரையா அல்லாஹ் தூதராக அனுப்பினான், இதுதான் இவர்களுக்கு ஈமான் கொள்வதற்கு தடையாக இருந்துச்சு. அல்லாஹ் என்ன அழகா பதில் சொல்றான் பாருங்க, குல்லவு கான ஃபில் அர்தி மலாயிகா யம்ஷூன முத்மஇன்னீன லனஸல்னா அலைஹிம் மினஸ் ஸமாஇ மலக்கர் ரசூலா, நபியே நீங்க சொல்லுங்க, பூமியில வந்து மலக்குகள் வசித்திருந்தால், பூமியில மலக்குகள் வசித்திருந்தா நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், அவர்களுக்கு நிம்மதியாக அவங்க மலக்குகள் நடமாடிக்கொண்டிருந்தால் நாம் மலக்குகளையே வானுலகில் என்ன செய்திருப்போம், தூதர்களாக இறக்கியிருப்போம். இது இங்கே இருப்பது வாழ்வது மனிதர்கள். இப்போ அடுத்து நீங்கள் பாருங்க, உதாரணமாக மலக்குகள்லேருந்து தூதர் வந்தால் என்ன சொல்லுவான், அடுத்து என்ன சொல்லுவான், இவங்க வந்து மலக்குகள், இவங்க ஒளியால் படைக்கப்பட்டவங்க, இவங்களை நமக்கு பின்பற்ற முடியாதுன்னு. அடுத்து அவங்களுக்கு அந்த சக்தியும் கிடையாது, அவர்களை பார்ப்பதற்குரிய சக்தி அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றலை வழங்கவில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயம் 111 வசனத்தில் சொல்கிறான், வலவ் அன்னனா நஸ்ஸல்னா இலைஹிமுல் மலாயிகா, இவர்களுக்கு நாம் மலக்குகளை இறக்கி வைத்தாலும், வகல்லமஹுமுல் மௌதா, இறந்தவர்களை இவர்களிடம் பேசும்படி செய்தாலும். 2வது விஷயம் அல்லாஹ் சொல்றான், மலக்குகளை இவர்களுக்கு இறக்கி வைத்தாலும், இறந்தவர்களை இவர்களிடம் பேச வைத்தாலும், வஹஷர்னா அலைஹிம் குல்ல ஷைஇன் குபுலன் மா கானு,
எல்லா பொருளையும் நேருக்கு நேர் கொண்டு வந்து ஒன்று சேர்த்தாலும் அல்லாஹ் நாடினால் அன்று இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். வலாக்கின் அக்ஸரஹும் யஜ்ஹலூன், பெரும்பாலானவர்கள் இதில் மூடர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ ஹிதாயத் எவ்வளோ பொறுமதின்னு பாருங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய நேர்வழி எவ்வளோ பொறுமதின்னு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், மலக்குகள் இறங்கி வந்தாலும், மரணித்தவர்கள் கபறுகளிலிருந்து எழும்பி வந்து பேசினாலும், அல்லாஹ் அனைவரையும் எழுப்பி ஒன்று திரட்டி அவங்களுக்கு முன்னால் கொண்டு வந்தாலும், அல்லாஹ் நாடியவர்களை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, நேர்வழி பெற முடியாது. சுப்ஹானல்லாஹ், அப்போ நேர்வழியுடைய பெருமதி பார்த்தீங்களா, எவ்வளோ பெருமதி. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நேர்வழி எவ்வளோ உயர்ந்தது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த மலக்குகள் சிறந்தவர்கள் சிறப்பானவர்கள் என்பதற்கு அடுத்து நீங்கள் 6வது அத்தியாயத்துடைய 50வது வசனத்தில் பார்க்கலாம். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா அக்கூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், நான் சொல்ல மாட்டேன் என்னிடம் அல்லாஹுடைய பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன். வலா அலமுல் கைப், நான் மறைவானவற்றை அறியக்கூடியவன் என்று நான் சொல்ல மாட்டேன், அந்த அறிவு என்னிடம் இல்லை. வலா அக்கூலு லக்கும் இன்னி மலக், நான் உங்களுக்கு நான் ஒரு மலக் என்றும் சொல்ல மாட்டேன். என்ன இந்த வசனம் உங்களுக்கு என்ன தெரியுது? அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு நான் ஒரு மலக்கென்றும் சொல்ல மாட்டேன். என்ன பொருள்? இப்போ மலக்குகள் சிறந்தவர்கள், வானவர்கள் யார்? உயர்ந்தவர்கள், சிறப்பானவர்கள் என்பதற்கு இது ஆதாரம். இன் அத்தபியு இல்லா மாயூஹா இலை, எனக்கு எது வகையாக வருதோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன், அதை தவிர எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லுமாறு சொல்கிறான், எனக்கு வகையாக வருவதைத்தான் பின்பற்றப்படுவதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். என்னிடம் பொக்கிஷம் இருப்பதாகவோ அல்லது மறைவானவற்றை அறியக்கூடியவன் என்று நான் ஒரு மலக்கென்று நான் சொல்ல மாட்டேன் என்று நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹு தாலா மற்றும் ஒரு இடத்திலே 11வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்திலே சொல்லும்போது, ஃபல அல்லக தாரிகும் பஅதமா யுஹா இலைக் வலாயிக்கும் வலாயிக்கும் பிக சதுருக அன் யகூலு லா உன்ஸில இலைக், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு இந்த வசனங்கள் அருளப்பட்ட இந்த வஹி, இதில் அவர்கள் சிலரை அதை விட்டு விடலாமோ என்ற அந்த அப்படி ஒரு நெருக்கடியான ஒரு எண்ணம் அல்லாஹுடைய ரசூலுக்கு அப்படி வந்ததை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி அவங்க எப்படி சொன்னாங்க? இவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் இறக்கப்பட வேண்டாமா, அல்லது இவரோடு ஒரு மலக்கு வர வேண்டாமா? இப்படி சொன்னபோது உங்களுடைய உள்ளம் சஞ்சலத்தால் நெருக்கத்தால் என்ன செய்யுது, அப்படி இடறியது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அந்த நதீர், நீங்கள் ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடியவரை தவிர வேறு இல்லை, நீங்கள் ஒரு தூதரை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இப்படியெல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாக்கினாங்க அந்த நிராகரிப்பாளர்கள் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொல்லும்போது சொல்கிறார்கள், இதே 3 விஷயங்களை சொல்கிறாங்க. என்னிடம் அல்லாஹுடைய பொக்கிஷங்கள் இருப்பதாகவோ, மறைவான அறிவு இருப்பதாகவோ, அல்லது நான் ஒரு மலக்கென்று நான் சொல்லவில்லை. இது நீங்கள் 11வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்தில் பார்க்கலாம். என் அருமையான சகோதரர்களே, அப்போ எனவே இந்த மலக்குகள் என்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றேன். இறை தூதர்களே சொன்னார்கள், நான் உங்களுக்கு என்னை ஒரு மலக்கென்று சொல்லவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்லீஸ் வழிகெடுத்த போது அவன் செய்த சூழ்ச்சி என்ன? அவன் எதை ஆயுதமாக கையில் எடுத்தான்? நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்துடைய 20வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் என்ன ஊசலாட்டத்தை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த மரத்தை நெருங்கக்கூடாது, இதை உங்களுக்கு ஏன் தடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இல்லா அன் தகூனா மலக்கைன், நீங்கள் 2 பேரும் மலக்காக மாறிவிடுவீர்கள். நீங்கள் அப்படி நெருங்கி அதை சாப்பிட்டீங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க, நீங்கள் மலக்காக மாறிவிடுவீர்கள். அவ் தகூனா மினல் ஹாலிதீன், அல்லது சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். அப்படி செய்யக்கூடாது என்பதற்கு தான் தடுக்கப்பட்டிருக்குதுன்னா, அதாவது அல்லாஹு தஆலா அந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று சொல்கிறான். ஒரு தடை, அந்த ஒரே ஒரு தடை தான் இருந்துச்சு. ஆனால் ஷைத்தான் என்ன செய்தான், எப்படியான ஊசலாட்டத்தை உருவாக்குறான்னு சொன்னால், இப்படி நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். அதுக்காகத்தான் தடுக்கப்பட்டிருக்குதுன்னு என்ன செஞ்சாங்க, அந்த சூழ்ச்சியில் வீழ்ந்தார்கள். இங்கே பாருங்கள், அவன் எதை ஆயுதமாக பயன்படுத்தினான்னு பாருங்கள். இப்போ மலக்கைன், அப்போ இதில் இந்த செய்தியெல்லாம் மலக்குகள் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்பதற்கு இந்த செய்திகள் ஆதாரமாக இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அடுத்து இந்த தொடரிலே இறுதியாக இன்று நாம் அடுத்ததாக உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவது, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகளை எந்த அளவுக்கு நேசித்தாங்க அப்படி என்பதற்கு இந்த செய்தியில் மிகப்பெரிய ஒரு சான்று. புகாரியில் 3218வது செய்தி, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்த சந்தர்ப்பத்திலே அலா தஸூருனா அக்ஸர மிம்மா தஸூருனான்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் இப்படி அடிக்கடி எம்மை சந்திக்க மாட்டீர்களான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அடிக்கடி நீங்கள் என்னது இந்த சந்திப்பை இன்னும் அதிகப்படுத்த மாட்டீங்களா, அடிக்கடி சந்திக்க மாட்டீர்களா? அவர் ரசூலுல்லாஹ் எவ்வளோ விரும்பினாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளோ விரும்பினார்கள் என்பதை இந்த செய்தியில் பார்க்கலாம். நீங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுகிறார்கள். அந்த வசனத்தை சொல்றாங்க என்னது, வமா நதனஸ்ஸலு இல்லா பி அம்ரி ரப்பிக் லஹு மா பைன ஐதீனா வமா கல்ஃபனா. அதாவது அல்லாஹு தஆலா இதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாம் உமது ரப்புடைய கட்டளையின் பிரகாரமே அன்றி இறங்குவதில்லை. நாம் நினைச்சபடியில் இறங்கலாது. ஜிப்ரீல் என்ன சொல்றாரு, நாம் விரும்பியபடியில் என்ன செய்ய முடியாது, இறங்க முடியாது. அல்லாஹுடைய கட்டளைப்படி தான் நாம் இறங்கலாம். அல்லாஹுடைய கட்டளைப்படி தான் நாம் இறங்கலாம். அதாவது எமக்கு முன்னால் இருப்பவைகள் பின்னால் இருப்பவைகள் அனைத்தும் அவனுக்குரியவைகள் என்று பதில் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் சூரத்து மரியம்ல கடைசியாக வரக்கூடிய வசனங்களை இதை பார்க்கலாம். எனவே அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ விரும்பினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதை என்பது. அப்போ இதில் நாங்கள் என்ன விளங்க வேண்டும், மலக்குகள் எம்மை சந்திப்பதையும் எம்மோடு இருப்பதையும், மலக்குகள் எவற்றை செய்தால் எம்முடன் அதிகமாக இருப்பாங்கன்றதை நாங்கள் அடுத்த வகுப்பில் சொல்லுவோம். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் 3220 செய்தியில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வஹயை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, குர்ஆன் என்ன செய்வாங்க, அவங்க ஓதுவாங்க, ரசூலுல்லாஹ் திரும்ப ஓதுவாங்க. இப்படி அந்த ஒவ்வொரு இரவிலும் என்ன செய்யப்படும், அது மீட்டப்படும், அது மீட்டப்பட்டு கொண்டிருக்கும். ஒவ்வொரு இரவிலும் அந்த குர்ஆன் மீட்டப்பட்டு கொண்டிருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வீசுகின்ற காற்றை விட தர்மம் செய்வாங்க. இந்த செய்தி உங்களுக்கு எதை உணர்த்துது? இப்போ ரசூலுல்லாஹ் அவங்களோட சந்திப்பை அதிகம் விரும்பினாங்க. அப்போ அந்த சந்திப்பு என்பது அவங்களை அதிகமாக நன்மை செய்ய தூண்டியது, அவர்களை நன்மையின் பக்கம் அவர்களை தூண்டியது என்பது இந்த செய்தியிலிருந்து நாம் பெறுகின்ற ஆதாரம். அதிகமாக ரசூலுல்லாஹ் இயல்பாகவே என்ன செய்வாங்க, அதிகம் தர்மம் செய்வாங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் வேகமாக வீசுகின்ற காற்றை விட தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை நோய்வாய்ப்பட்ட போது எப்படியெல்லாம் இந்த தொடர்பு இருந்தது என்பதற்கு ஆச்சரியமான இந்த செய்திகள். சுப்ஹானல்லாஹ், முஸ்லிமில் 5829 செய்தி, அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா முஹம்மத் இஷ்தகைத், முஹம்மதே நீங்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டீர்களா, நீங்கள் முறையிட்டீர்களா என்று சொல்லிவிட்டு, அதாவது நீங்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டீர்களா, இஷ்தகைத் நோய்வாய்ப்பட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நோய்வாய்ப்பட்டு விட்டீர்களா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் நஅம் ஆம் என்று சொன்னவர்களாக, அப்போ ரசூலுல்லாஹ் ஆம் என்று சொன்னவுடன் அவங்க ஓதக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யூதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக, அதாவது அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அவனது திருப்பேரால் நான் உமக்கு ஓதி பார்க்கிறேன், உமக்கு தொல்லை தரக்கூடிய அனைத்து அம்சங்களிலிருந்தும், பொறாமை கொள்ளக்கூடிய அனைவரின் அல்லது அனைவருடைய கண்களின் தீமையிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு நிவாரணம் அளிப்பானாக, அல்லாஹ்வின் பேரால் நான் ஓதி பார்க்கிறேன். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டவுடன் அப்போ நோய் விசாரிக்க வருகிறார்கள் என்று சொன்னால், அப்போ இது இவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு பண்பாக இது இருந்தது. அப்போ இந்த உயரிய பண்புகள் இன்று ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவரை போய் சந்திக்கக்கூடிய பண்பு எந்த அளவு நம்மிடம் இருக்கிறது? அவர் முக்கியமான ஒருத்தராக இருந்தால், அவர் மூலமாக ஏதாவது லாபங்கள் கிடைக்குமாக இருந்தால், அப்படியானவங்களாம் தேடிப்போம். பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருப்பான், ஏழையாக இருப்பான், அது கண்டுகொள்ளவே மாட்டோம், அவன் நோய்வாய்ப்பட்டிருப்பான், அது நமக்கு தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் நோய்வாய்ப்பட்டவுடன் வந்து சுப்ஹானல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்லி, எவ்வளோ அழகான ஒரு துஆன்னு பாருங்கள், இதை சொல்லி அவங்க நிவாரணம் தேடுறாங்கன்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு நோய்வாய்ப்பட்டவுடன் இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் அவங்க நிவாரணம் தேடினாங்கண்டா. அப்போ இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்காக்களுக்கும் அங்கும் இங்கும் நிவாரணம் தேடி அலைபவர்கள், ஷிர்கின் பக்கம் செல்பவர்கள், அதாவது எவ்வளோ நீங்கள் பாருங்கள், நோய் என்று வந்தவுடன் எவ்வளோ ஷிர்கான வழிகளில் போகிறாங்க.
அதாவது சுப்ஹானல்லாஹ், மிக உயர்ந்த ஒரு வானவர், இந்த பூமியில் மிக உயர்ந்த ஒருவர் நோய்வாய்ப்பட்டவுடன் வந்து எந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நிவாரணம் தேடினாங்கன்னு பாருங்கள். எந்த வார்த்தைகள் இது! எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக இந்த மலக்குகளுடைய இந்த தொடரில் இன்னும் பல ஆச்சரியமான செய்திகள் இதில் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் ஓரிரு வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த தொடரை நாம் நிறைவு செய்வோம். இன்னும் பல முக்கியமான செய்திகள் இதில் இருக்கின்றன. அவற்றை நாம் நிறைவு செய்து இந்த தொடரை நாம் முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இத்தோடு இப்போ இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.